ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம் வழங்குவதற்காக ஜெகதீஷ். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான முக்கிய மைல்கல் என தலைவர்கள் பேட்டி. தற்போது செயல்படுத்தியது உண்மையான ஜிஎஸ்டி அல்ல, ப. சிதம்பரம் பகிரங்க குற்றச்சாட்டு. அந்நிய செலாவணி மோசடி வழக்கு, சசிகலா மீதான விசாரணை ஒத்திவைப்பு. சென்னையில் ஆதரவாளர்களை சந்தித்தார் ராம்நாத் கோவிந்த். முதலமைச்சர் பழனிசாமி பன்னீர்செல்வத்திடம் ஆதரவு தருமாறு கோரிக்கை. கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்தை வெளியேற்ற கோரி போராட்டம். தமிழ் தேச பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் கைது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்பை ஏற்படுத்தியுள்ள ஜிஎஸ்டி இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் பல இடங்களில் புதிய விலை நிர்ணயங்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஜிஎஸ்டி வரி விதிப்பு நாட்டின் புதிய மைல்கல்லாக அமைந்துள்ளதாக பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் ஒரே சீரான வரியாக சரக்கு மற்றும் சேவை வரி என்ற ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்தது. இதன்படி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசித்து நேற்று நள்ளிரவு முதல் ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று நள்ளிரவு நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை அறிமுகப்படுத்துவதற்கான சிறப்பு நிகழ்ச்சி நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியும் பிரதமர் மோடியும் ஒன்றாக இணைந்து ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்தனர். இவ்விழாவில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா, பஞ்சாப் மாநில முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் மற்றும் பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஜிஎஸ்டி அறிமுக கூட்டத்தின் போது பேசிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, மத்திய மாநில அரசுகளின் கருத்தொற்றுமைகளின் அடிப்படையிலேயே ஜிஎஸ்டி உருவாகி உள்ளதாகவும் அரசியல் சட்டப்படியே அது உருவாக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி அறிமுகம் நாட்டின் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவரை தொடர்ந்து அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, சுதந்திர நள்ளிரவை போன்று இந்த நள்ளிரவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் நாட்டின் பொருளாதார அமைப்பை முறைப்படுத்துவதற்கு ஜிஎஸ்டி மிக முக்கியமான மைல்கல் என்றும் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டியின் மூலம் ஒரே இந்தியா ஒரே வரி என்ற புதிய நடைமுறைக்கு நாடு மாறி உள்ளதாகவும் ஜிஎஸ்டி முறை அமலாவது ஒட்டுமொத்த இந்தியாவின் முக்கிய சாதனை என்றும் ஜிஎஸ்டி அறிமுக விழாவில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதலே பல்வேறு வணிக வளாகங்களில் புதிய வரிகளின் அடிப்படையில் பொருட்கள் விற்பனை நடைபெற்றது. நள்ளிரவு வேளையிலும் திறந்திருந்த கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷுடன் கார்த்திக். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது உண்மையான ஜிஎஸ்டி இல்லை என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிஎஸ்டிக்கு முதல் எதிரியான பாஜக தற்போது தன் நிலையை மாற்றிக்கொண்டு ஜிஎஸ்டிக்கு முன்னோடியான காங்கிரஸை விரோதி போல் சித்தரிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள் என்பது தனிக்கதை. ஆனால் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த போது இதை மூர்க்கத்தனமாக எதிர்த்தார்கள் என்பதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி கட்சிகளும் தொடக்க முதலே ஜிஎஸ்டியுடைய முன்மொழிந்தவர்கள், ஆதரித்தவர்கள். அந்த நிலையில மாற்றமே கிடையாது. அந்த சட்டங்களை நிறைவேற்றின. இப்பொழுது ஜூலை 1 தேதி முதல் அந்த ஜிஎஸ்டி வரிமுறை அமலுக்கு வருகிறது. ஜிஎஸ்டி வரி முறையுடைய முன்மொழிந்தது காங்கிரஸ் கட்சி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. ஆகவே ஜிஎஸ்டிக்கு காங்கிரஸ் கட்சி விரோதி என்பதை போல சித்தரிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இன்று சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார்.
சென்னை விமான நிலையம் வந்த பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சருமான ரங்கசாமியை ராம்நாத் கோவிந்த் சென்னையில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்து ஆதரவு திரட்டினார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜெகதீஷ் மற்றும் மௌனிகா சண்முகம். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் காணொலி காட்சி மூலம் சசிகலாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதையடுத்து சசிகலா சொன்ன பதிலை பதிவு செய்து கொண்ட நீதிபதி விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். வெளிநாட்டில் இருந்து எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வாங்கியது தொடர்பாக சசிகலா, பாஸ்கரன் ஆகியோர் மீது 1996 மற்றும் 1997 ஆண்டுகளில் அந்நிய செலாவணி மோசடி வழக்குகளை மத்திய அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் பதிவு செய்தனர். இதில் சசிகலா மீது மட்டும் 4 அந்நிய செலாவணி மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் எழும்பூரில் உள்ள பொருளாதார குற்றவியல் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சசிகலா மற்றும் பாஸ்கரன் மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கு எழும்பூர் கோர்ட்டில் நீதிபதி ஜாகிர் ஹுசைன் முன்பு கடந்த மாதம் 21ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது பாஸ்கரன் நேரில் ஆஜரானார். கர்நாடக மாநிலம் பரப்பன அக்ரஹாரா சிறையில் உள்ள சசிகலாவிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சசிகலா மீதான மற்றொரு அந்நிய செலாவணி மோசடி வழக்கு நீதிபதி ஜாகிர் ஹுசைன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சசிகலா பரப்பன அக்ரஹாரா சிறையில் இருந்தபடியே காணொலி காட்சி விசாரணைக்கு ஆஜரானார். இந்த வழக்கில் மத்திய அமலாக்கப் பிரிவு சுமத்தியிருந்த கேள்விகளில் பல கேள்விகளுக்கு சசிகலா தெரியாது, நினைக்கவில்லை என்று பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சசிகலா சொன்ன பதிலை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சசிகலா, சுதாகரன் ஆகியோர் மீதான மற்றொரு அந்நிய செலாவணி மோசடி வழக்கு வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அன்று அவர்களிடம் இந்த வழக்கிற்கான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். சைதாப்பேட்டை தொகுதியை பசுமையாக்க திமுக சார்பில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியை பசுமையாக்கும் திட்டத்தை மரக்கன்றுகள் நட்டு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. சுப்பிரமணியம், மாவட்ட செயலாளர்கள் வாகை சந்திரசேகர், திமுக தொண்டர்கள் மற்றும் நடிகர்கள் மயில்சாமி, MS பாஸ்கர் உட்பட பல பேர் கலந்து கொண்டனர். சைதாப்பேட்டையை சேர்ந்த திமுக கழக உறுப்பினர்கள் 14 பேர்களுக்கு இன்று பிறந்தநாள் என்பதால் அவர்களது கைகளிலே மரக்கன்றுகளை கொடுத்து மரம் நடும் நிகழ்ச்சியையும் ஸ்டாலின் துவங்கி வைத்தார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், சிவா மற்றும் தாமோதரன். கதிராமங்கலத்திலிருந்து ONGC நிறுவனத்தை வெளியேற்ற கோரி போராட்டம் நடத்திய தமிழ் தேச பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் கைது செய்யப்பட்டார். ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிணறு குழாய்கள் அனைத்தும் 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என கூறப்படுகிறது. இவற்றில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு எரிவாயு செல்லும் குழாயில் திடீரென்று உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து இன்று கதிராமங்கலத்தில் தமிழ் தேச பேரியக்கத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. அவ்வமைப்பின் தலைவர் மணியரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் தமிழ் தேச பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் மற்றும் அந்த அமைப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மணியரசன் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கதிராமங்கம் மக்களை வஞ்சிப்பதாக தெரிவித்தார். நேற்று போராட்டம் நடத்திய 9 பேரின் கைதுக்கு பிறகு தற்போது தமிழ் தேச பேரியக்கத்தினர் கைது செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரி பிரேம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் கார்த்திக்குடன் கதிராமங்கலத்தில் இருந்து கந்த பழனிவேல். எரிந்து மக்கள் துப்பாக்கி சூடு அளவுக்கு பாதிக்கப்படும் நிலையில இருக்கு. போலீஸுக்கு மக்களுக்குமான முரண்பாடு வந்துட்டு இருக்கு. யாரால வருது? ONGCயால வருது. போலீஸுக்கு நம்ம மக்களுக்கு என்ன தேரடி பகை இருக்குது? ONGCக்கு அடியாள் வேலை மாதிரி போலீஸ் அமர்த்துகிறார்கள் கூடாது என்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. உலகம் பூரா செய்தி போயிட்டு இருக்கு. எல்லாம் பதட்டப்பட்டு கேட்குறாங்க. முதலமைச்சர் இதை கண்டுக்கவே இல்லை. குட்டி கதைகள் பேசிட்டு எங்கேயோ கும்பமேளா நடத்திட்டு இருக்காரு. அடுத்தது சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, ஹோம் செக்ரட்டரி இருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன வேலை பார்த்தாங்க? இப்போ மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் அண்ணாதுரை இதை பார்க்கணும். அவர் என்ன பார்த்தாரு? இதனால தாங்க இதெல்லாம் வருது.
கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக போராடிய 9 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிணறு குழாய்கள் அனைத்தும் 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என கூறப்படுகிறது. இவற்றில் கடந்த சில நாட்களுக்கு முன் எரிவாயு செல்லும் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சீர் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து பொதுமக்களும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனவே காவல்துறையினர் பொதுமக்கள் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 9 பேரை கைது செய்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட 9 பேரும் கும்பகோணம் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து 9 பேருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. கதிராமங்கலத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து உடனே அறிக்கை அளிக்குமாறு ONGC நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். எண்ணெய் கசிவு ஏற்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்வதற்காக வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது சென்னை எண்ணெய் கசிவினால் கதிராமங்கலம் பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டதாகவும் தற்போது கதிராமங்கலத்தில் அமைதியான நிலை நிலவுவதாகவும் தெரிவித்தார். திருவிடைமருதூர் வட்டம் கதிராமங்கலத்தில் நேற்றைய தினம் எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருந்தது. அந்த எண்ணெய் கசிவு நேற்று தினம் அடைக்கப்பட்டிருந்தது. அது தற்சமயம் ஆய்வு செய்ததில் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் அந்த எண்ணெய் கசிவில் எதுவும் பாதிப்புகள் உள்ளது என்று நான் தற்சமயம் பார்த்தேன். ONGC அதிகாரிகளிடமும் உடனடியாக அந்த கசிவு ஏற்பட்ட இடத்தை சரி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் கிராமத்தில் குடிநீர் வசதி மற்றும் இதர வசதியெல்லாம் எவ்வாறு உள்ளது என்று பார்க்க வந்துள்ளேன். அது தொடர்பாக குடிநீர் வசதி சரியாக செய்துபட்டு வருகிறது. மின்சார வசதி செய்து தரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்சமயம் அமைதியான நிலை நிலவி கொண்டிருக்கிறது. கதிராமங்கலத்தில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கிணறுகளை மூடிவிட்டு ONGC நிறுவனம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் உள்ள எண்ணெய் குழாய்களில் ஏற்பட்ட உடைப்பால் மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வெளியேறி வருவதால் அச்சமடைந்து பாதுகாப்பு கோரி போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடுகளிடையே கச்சா எண்ணெய் குழாய்கள் உடைப்பு ஏற்படுவதை தவிர்க்க தொழில்நுட்பம் இல்லாத நிலையில் எந்த வசதியும் இல்லாத நெருக்கமாக மக்கள் வாழும் கதிராமங்கலம் மற்றும் அதை ஒட்டிய கிராமங்களில் கச்சா எண்ணெய் குழாய்கள் புதைக்கப்பட்டிருப்பது எந்த வகையிலும் பாதுகாப்பானது அல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காக போராடிய மக்கள் மீது காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியிருப்பதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பதும் எவ்வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். கதிராமங்கலத்தில் இருந்து ONGC நிறுவனம் வெளியேற வேண்டும் எனவும் பொதுமக்களை தாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அங்கிருந்து வெளியேற உத்தரவிடாவிட்டால் தானும் கதிராமங்கலம் கிராமத்தில் முகாமிட்டு மக்களுடன் இணைந்து போராடுவேன் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி விரைவில்
காவேரி பிரைம் தொடர்கிறது. ஜிஎஸ்டி இன்று முதல் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து புதுச்சேரியில் திரையரங்குகளில் டிக்கெட் கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன. மேலும் மாநில அரசின் கேளிக்கை வரியினை ரத்து செய்ய வேண்டும் எனவும் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே வரி என்ற கொள்கையை செயல்படுத்தும் விதமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் திரைப்படங்களுக்கு 28% வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை குறைக்க வேண்டுமென பல திரையுலக பிரமுகர்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் திரையரங்குகளை பராமரிக்கவும் இதர வகைகளிலும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தி உத்தரவிட வேண்டுமென புதுச்சேரி திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் மாவட்ட ஆட்சியர் சத்யேந்திர சிங் துர்சாவத்துக்கு மனு அளித்தனர். இதனை பரிசீலித்த ஆட்சியர் புதிய கட்டணங்களை நிர்ணயித்து உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஏசி திரையரங்குகளில் 100 ரூபாய் இருந்த கட்டணம் 175க்கும் 80 ரூபாய் இருந்த கட்டணம் 160 ரூபாய்க்கும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சாதாரண திரையரங்குகளில் 60 ரூபாய் கட்டணம் 45க்கும் 40 ரூபாய் கட்டணம் 35 ரூபாய் எனவும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டண உயர்வை செயல்படுத்த விரும்பும் திரையரங்கு உரிமையாளர்கள் இதற்கான அங்கீகாரத்தை பெற மாவட்ட ஆட்சியரை இம்மாதம் 7ஆம் தேதிக்குள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் திங்கட்கிழமை முதல் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் லக்கி பெருமாள், ஜிஎஸ்டியில் திரையரங்குகளுக்கு மத்திய அரசு விதித்துள்ள 28% வரியை கட்ட தயாராக இருப்பதாகவும், ஆனால் மாநில அரசு சார்பில் விதிக்கப்பட்டுள்ள 25% கேளிக்கை வரியினை கட்ட தயாராக இல்லை என்றும் குறிப்பிட்டார். திங்கட்கிழமையிலிருந்து காலவரை என்று தியேட்டர் சாத்திட்டாங்க, அறிவிப்பு பண்ணிட்டார். திரு ராமநாதன் அபிராம தியேட்டர் ஓனர், அவர் ஒரு தலைவர், அவர் கூட்டு வச்சு பேசி அறிவிச்சிட்டார். அதனால் என்னையும் இப்போ நான் பேசின ஃபோனில் நீ அறிவிச்சிட்டு போயிருமாள் அப்படின்ட்டார். அவருடைய உத்தரவு கேட்டுக்கிட்டு நானும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள எல்லா தியேட்டரும் திங்கட்கிழமையிலேருந்து காலவரை பெற்று சாத்திடுவோம். இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் எல்ஏடி மினிஸ்டர் அவர்களையும் மாண்புமிகு கலெக்டர் அவர்களையும் வேறு கோரிக்கை விண்ணப்பம் கொடுப்போம். அதை அவர் பரிசீலனை பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாருன்னா நாங்கள் திரும்ப நடத்துவோம், இல்லைன்னா நாங்களும் காலவரையின்றி தியேட்டர் சாத்திடுவோம். மாநில அரசு கேளிக்கை வரியை ரத்து செய்யும் வரை புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் மூடப்படுவதாகவும், மாநில அரசின் கேளிக்கை வரி தொடர்பாக அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள சென்ற துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை ஆளும் கட்சி எம்எல்ஏ பாலன் தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரண்பேடி இது ஒன்றும் தனக்கு புதிதல்ல என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி வார இறுதி நாட்களில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்று துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இதற்கு ஆளும் கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கம் போல் இன்று ஆளுநர் கிரண்பேடி சைக்கிள் மூலம் தூய்மை இந்தியா திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் என்சிசி மாணவர்களுடன் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரன்பேட்டை ஆசிரியர் காலனியில் பருத்தி மரங்கள் இருந்த பகுதியில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். இதை அறிந்து ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏ பாலன் நேரில் வந்து இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு தெரிவிக்காமல் தொகுதிக்கு எப்படி வரலாம் என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து ஆளுநர் கிரண்பேடி எதுவும் பேசாமல் திரும்பிச் சென்றார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரண்பேடி இது ஒன்றும் தனக்கு புதிதல்ல என்றும் புதுச்சேரியின் நன்மைக்காக தனது பணியை தொடரப்போவதாகவும் தெரிவித்தார். இது என்னுடைய கடமை, இதை தொடர்ந்து செய்வேன். புதுச்சேரியில் மேம்பாட்டிற்காக இதை தொடர்ந்து செய்ய திட்டமிட்டுள்ளேன். என்னை யாரு தடுத்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டேன். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், சிவா மற்றும் புதுச்சேரியிலிருந்து ராஜீவ். மத்திய அரசின் கொள்கையால் நாட்டின் வளம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் ஜனநாயகம் சீர்குலைக்கப்படுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய பாஜக அரசின் கொள்கை முடிவுகளால் பன்னாட்டு நிறுவனங்கள் நாட்டின் வளங்களை கொள்ளையடிப்பதாகவும், விவசாயம் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும், தொழில்கள் நலிவடைந்து விட்டதாகவும், கல்வி, மருத்துவம் போன்றவை வியாபாரமாகிவிட்டதாகவும் கூறி இந்தியாவை மீட்போம், தமிழகத்தை காப்போம் என்ற பிரச்சார பயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பிரச்சார குழுவினர்
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு வந்த பிரச்சார குழுவினருக்கு சாகுல் ஹமீது தலைமையிலான நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் MP சுப்பராயன் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமிழகத்தின் உரிமைகள் பறிபோய்க் கொண்டிருப்பதாகவும், லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் கொடிகட்டி பறப்பதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயியுடைய வாழ்வாதாரமாக இருப்பது பவர்லூம், சைசிங். இந்த பவர்லூம் சைசிங் தொழில் என்பது கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. இதுவும் மரண மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது சாகும் என்றே தெரியாது. காரணம், எந்த ஒன்றையுமே வெளிநாட்டு கம்பெனிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வது என்பது சர்க்கார் கொள்கை, மத்திய சர்க்கார் கொள்கை. அதனால் உள்நாட்டு தொழிலை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அதனால்தான் இந்த பவர்லூமுக்கு கூட மின்சாரத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்ட கோரிக்கைகளை ஏற்கவே இல்லை. இவற்றிற்கெல்லாம் தீர்வு வர வேண்டுமானால் மாற்று கொள்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும். மேலும் இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொருளாளர் ஆறுமுகம், செயற்குழு பெரியசாமி, நிர்வாகி குழு ரவி, CBI மாவட்ட குழு மணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் மௌனிகா சண்முகம், பல்லடத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக நாகர்கோவிலில் உள்ள ரோட்டரி சங்கத்தினர் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நாகர்கோவிலில் உள்ள ரோட்டரி சங்கத்தினர் சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் ரோட்டரி சங்கத்தினர் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இது தொடர்பாக குமரி மாவட்ட ரோட்டரி சங்க பொறுப்பாளர் கோகுல் பேசியபோது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 இடங்களில் இரத்த தான முகாம் நடத்த உள்ளதாகவும், இன்றைய தினம் இதுவரை சுமார் 50 உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்துள்ளார்கள். இந்த வாரம் முழுவதும் சுமார் 10-15 இரத்த முகாம்கள் நடத்த உள்ளோம். ஒவ்வொரு முகாம்களும் குறைந்தபட்சம் 50 முதல் 100 யூனிட்கள் பிளட்டை நாம் கலெக்ட் பண்ண போகிறோம். இதை நாகர்கோவில் விவேக் லேப் மற்றும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பிளட் பேங்க் மற்றும் கவர்மெண்ட் சேர்ந்து காலேஜுகளில் ரோட்டராக்ட் சங்கங்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்ற இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் சுமார் நமது குமரி மாவட்டத்தில் 1000க்கும் மேல் பிளட் யூனிட் ஆஃப் பிளட் கலெக்ட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டில் சுமார் 1000 யூனிட் ரத்தம் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். உயிர்காக்கும் முக்கிய தானங்களில் ஒன்று இரத்த தானமாகும். இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் இரத்த தான முகாம்களையும் நடத்தி வருகின்றன. அந்த வகையில் ரோட்டரி சங்கத்தினரின் ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக், திவ்யலட்சுமி மற்றும் நாகர்கோவிலில் இருந்து சுயமலிங்கம். மார்த்தாண்டத்தில் மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்த GST சேவை வரியை கண்டித்து LIC முகவர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலும் GST எதிர்த்து LIC முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் LIC மீதான சேவை வரியை ரத்து செய்ய கோரி LIC முகவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தற்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள GST வரியில் மேலும் 3% உயர்த்தியுள்ளது. இதனால் LIC பாலிசி தரகர்கள் 33 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா முழுவதும் 11 லட்சம் முகவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மத்திய அரசு கொண்டு வந்த GST சேவை வரியை உடனே ரத்து செய்ய கோரி LIC முகவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குளித்துறை கிளை அலுவலகம் முன்பு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதனிடையே GST வரியை ரத்து செய்வது, GRDA முகவர் ஊதியத்தை அமல்படுத்துவது, பாலிசி வட்டித் தொகையை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ரீவைகுண்டம் LIC அலுவலகம் முன்பு இந்திய ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் மௌனிகா சண்முகம், மார்த்தாண்டத்திலிருந்து ஜெயசிங். கிருஷ்ணகிரியில் ஆயுதப்படை மைதானத்தில் காவலர்களுக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர்.
காவலர்கள் அதிக பணிச்சுமையின் காரணமாக மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளதாலும் அவர்களுக்கு புத்துணர்ச்சி வழங்கும் விதமாகவும் கிருஷ்ணகிரியில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த யோகா பயிற்சியில் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக வஜ்ராசனம், சேதுபந்தாசனம், சலபாசனம், சிரசாசனம், தனுசராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த யோகா பயிற்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார், துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த யோகா பயிற்சியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என காவலர்கள் விருப்பம் தெரிவித்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் மௌனிகா சண்முகம். கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் தேசிய சீலன். தமிழகத்தின் மின் தேவை குறைவு காரணமாக மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் தேவை குறைவு காரணமாக நேற்று மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்ததால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இன்று மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியது. 3வது அலையில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் தற்போது 630 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின் உற்பத்தியில் அவ்வப்போது மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் கடத்தப்பட்ட 9 மாத ஆண் குழந்தை நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தையை ஒப்படைத்த தம்பதியினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திரா மாநிலம் ஆண்டாபுரம் மாவட்டம் உருவகொண்டாவை சேர்ந்த கூலி தொழிலாளி வெங்கடேசன் 9 மாத ஆண் குழந்தையுடன் கடந்த 14ஆம் தேதி திருப்பதிக்கு சாமி தரிசனத்திற்காக சென்றுள்ளார். அப்போது கோவில் வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை மாலை 5 மணி அளவில் காணாமல் போயுள்ளது. இதனை அடுத்து குழந்தையின் தந்தை வெங்கடேஷ் திருமலை டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 15 தனிப்படைகள் அமைத்து தென் தமிழகம் முழுவதும் தேடி வந்தனர். இந்நிலையில் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியை சேர்ந்த அசோக் தங்காயி என்ற தம்பதியினர் கடத்தப்பட்ட குழந்தையை வேலுக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் குழந்தை தனியாக விளையாடி கொண்டிருந்ததால் குழந்தையை வீட்டிற்கு தூக்கி சென்றதாகவும் குழந்தை காணாமல் போன செய்தியை பத்திரிகை மற்றும் டிவியில் வந்து செய்தி பார்த்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் தெரிவித்தனர். இந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ் இப்போ திருப்பதியில் இருக்கிறதுனால எந்த குழந்தை இப்போ இந்த மாதிரி கடத்தப்பட்டு மறுபடியும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மூலமாக தான் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால உரிய ஒப்புதல் பெறப்பட்டு ஒரு பெண் காவலரும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை சேர்ந்தவங்களும் இப்போ அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ அக்யூஸ்டு விக்டிம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ 16 மணிக்கு ஆந்திர மாநில காவல்துறையினர் அவங்கள நேரடியாக திருப்பதியில் பெற்றோரிடம் ஒப்படைக்கிறதுக்காக அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சம்பவம் குறித்து அசோக் தங்காய் இருவரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட குழந்தையை திருமலை டவுன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் அனுஷியா. நாமக்கலிலிருந்து பெரியசாமி. டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஏப்ரல் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நடைபெற்றது. இந்த தேர்வினை சுமார் 7 லட்சம் பேர் எழுதினர். தேர்வு முடிவுகள் ஜூலையில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தேர்வு முடிவுகளை trb.tn.nic.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு காவேரி பிரைம் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி
விரைவில். காவேரி பிரைம் தொடர்கிறது. 2017ஆம் ஆண்டுக்கான ஐஐடி நுழைவுத் தேர்வு தகுதி பட்டியலை ரத்து செய்து கலந்தாய்வுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐஐடி நுழைவுத் தேர்வு தொடர்பாக வேலூரை சேர்ந்த மாணவர் விஷ்ணு பலராம் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவில் 2017ஆம் ஆண்டுக்கான ஐஐடி நுழைவுத் தேர்வில் இந்தி மொழியில் தவறாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சலுகை மதிப்பெண் வழங்குவதற்கு பதிலாக அனைத்து மாணவர்களுக்கும் சலுகை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்வை சரியாக எழுதிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக ஐஐடி நுழைவுத் தேர்வை நடத்தும் ஆணையத்திற்கு 2 கடிதங்கள் எழுதியும் எவ்வித நியாயமும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தது. எனவே 2017ஆம் ஆண்டுக்கான ஐஐடி நுழைவுத் தேர்வு தொடர்பான தகுதி பட்டியலை ரத்து செய்து மீண்டும் மதிப்பெண்களை சரியான முறையில் கணக்கிட உத்தரவு வேண்டும் எனவும் அதுவரை கலந்தாய்வு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் ஐஐடி தேர்வாணையம் ஆகியவை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதோடு இந்த வழக்கு வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் அனுஷ்யா. காஷ்மீர் மாநிலத்தில் இன்று பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 6 போலீசார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள தாய்ல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதில் கடந்த மாதம் 16ஆம் தேதி தெற்கு காஷ்மீரில் 6 போலீசாரை கொன்ற வழக்கில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்த பஷீர் லக்ஷாரி உள்ளிட்ட 3 தீவிரவாதிகள் அங்கு மறைந்திருப்பதை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்தனர். இதனையடுத்து இன்று காலை தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் அவர்களை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினர். தீவிரவாதிகளும் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இருதரப்பினருக்கும் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் சிக்கி அப்பகுதியைச் சேர்ந்த தாஜியா என்ற பெண் பலியானார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி கற்களை வீசி எதிர்ப்பு தெரிவித்ததால் போராட்டக்காரர்களை சமாளிக்க கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். தீவிரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கும் பல மணி நேரங்கள் நீட்டித்த துப்பாக்கிச் சண்டையில் பஷீர் லக்ஷாரி மற்றும் ஆஷத் மாலிக் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பொதுமக்களை தீவிரவாதிகள் பாதுகாப்பு கேடயமாக வைத்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 17 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அடுத்தடுத்து 2 சர்வதேச பட்டங்களை பெற்ற பேட்மிண்டன் வீரர் ஸ்ரீகாந்திற்கும் பயிற்சியாளர் கோபிச்சந்துக்கும் டெல்லியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் தலைமையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. ஆந்திராவைச் சேர்ந்த பேட்மிண்டன் வீரர் கிடம்பி ஸ்ரீகாந்த் அண்மையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஓபன் மற்றும் இந்தோனேஷியா ஓபன் ஆகிய 2 பட்டங்களை அடுத்தடுத்து கைப்பற்றி அசத்தினார். சொந்த ஊர் திரும்பிய ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது பயிற்சியாளர் கோபிச்சந்த் ஆகியோருக்கு ஆந்திர அரசு சார்பில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதனையடுத்து நேற்று குஜராத் சென்ற ஸ்ரீகாந்த் அங்கு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு பூங்காவை திறந்து வைக்கும் நிகழ்வில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் இன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் தலைமையில் ஸ்ரீகாந்த் மற்றும் பேட்மிண்டன் பயிற்சியாளர் கோபிச்சந்த் ஆகியோருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அதில் பிரைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவிற்கு பெருமை என்ற நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அப்போது பேசிய கோபிச்சந்த், ஸ்ரீகாந்த் மிகப்பெரிய சாதனையை செய்துள்ளார் என்றும் இந்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள். ஸ்ரீகாந்த் மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்காரு. நேற்று பிரதமர் மோடியை அகமதாபாத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றோம். விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து முழு ஆதரவு அளிக்கும் பிரதமருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் ரொம்ப நன்றி. பின்னர் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல், சர்வதேச அளவில் சாதிக்கும் வீரர்கள் மேலும் முன்னேற அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றார். ஸ்ரீகாந்த் கடுமையாக உழைச்சி இந்த வெற்றியை பெற்றிருக்காரு. அவரை மாதிரி சர்வதேச அளவில் வெற்றி பெற அனைத்து வீரர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்ய அரசு தயாராக இருக்குது. சாய்னா சிந்து என கோபிச்சந்தோட பயிற்சி மையத்திலிருந்து தொடர்ந்து திறமையான வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவருக்கும் நன்றி. அப்போது ஸ்ரீகாந்திற்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அத்துடன் பயிற்சியாளர் கோபிச்சந்துக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனக்கு முழு ஆதரவு அளிக்கும் அரசுக்கு மிக்க நன்றி என பேட்மிண்டன் வீரர் ஸ்ரீகாந்த் கூறினார். எனக்கு தொடர்ந்து முழு ஆதரவு அளிக்கும் அரசுக்கு மிக்க நன்றி. 2014ஆம் ஆண்டு நான் சூப்பர் சீரியஸ் பட்டம் வாங்கினேன்.
இந்த தருணத்தில் அரசுக்கும் விளையாட்டுத்துறைக்கும் மிக்க நன்றி. முன்னதாக ஆந்திர அரசு ஸ்ரீகாந்திற்கு 50 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் 1000 ஸ்கொயர் யார்டு நிலம் அளித்தது. இந்திய பேட்மிண்டன் சம்மேளனம் சார்பில் 5 லட்சம் ரூபாயும், கோபிச்சந்த் அகாடமி சார்பில் 3 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி நாளை பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்ள உள்ளது. கிரிக்கெட் மட்டுமல்ல, அனைத்து விளையாட்டுகளிலும் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் என்றால் கேட்கவே வேண்டாம். ரசிகர்கள் மத்தியில் கட்டுப்படுத்த முடியாத ஆர்வம் எழும். மகளிர் ஆட்டத்தில் மட்டும் விதிவிலக்கா என்ன? இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பையில் இந்திய அணி தனது 3வது லீக் ஆட்டத்தில் பரம எதிரியான பாகிஸ்தானை எதிர்த்து விளையாட உள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரை முன்னதாக விளையாடிய 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிராக 35 ரன்கள் வித்தியாசத்திலும், வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 7 விக்கெட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று வலுவான நிலையில் உள்ளது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை முன்னதாக தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகளுடன் விளையாடியுள்ளதில் தோல்வியையே தழுவியுள்ளது. ஆகையால் இந்தியாவுடனான ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் உள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் உடனான ஆட்டத்திலும் வெற்றி பெற்று தொடரில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்த அணி என்ற பெருமையை பெற காத்திருக்கிறது இந்திய அணி. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான மாவட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நேற்று தொடங்கின. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கியுள்ளன. இதில் புதுச்சேரி மற்றும் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகளும் பங்கேற்றுள்ளன. மொத்தமுள்ள 32 அணிகள் 8 பிரிவாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதன் பி பிரிவுக்கான போட்டிகள் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் கோவில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்தில் தொடங்கின. இந்த பிரிவில் தூத்துக்குடி, சேலம், விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி அணிகள் பங்கு பெறுகின்றன. முதல் நாளில் தூத்துக்குடி மாவட்ட அணியும் பாண்டிச்சேரி அணியும் மோதின. 2வது போட்டியில் விழுப்புரம் மாவட்ட அணியும் சேலம் அணியும் மோதின. இந்த போட்டிகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற உள்ளது. இந்த முதல் சுற்றில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். ஏகன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச் மற்றும் மான்ஃபில்ஸ் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இரட்டையர் பிரிவில் போபண்ணா இணை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் ஏகான் சர்வதேச டென்னிஸ் தொடர் முக்கிய கட்டத்தை எட்டிவிட்டது. இதன் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் முன்னணி வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் ரஷ்யாவின் மெட்வேடேவை எதிர்த்து விளையாடினார். இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே நேர்த்தியாக விளையாடிய ஜோகோவிச் 6-4, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் எளிதாக வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதியில் பிரான்ஸ் வீரர் மாஃபில்ஸ் சக நாட்டு வீரர் ரிச்சர்டை எதிர்த்து விளையாடினார். இந்த ஆட்டத்தில் 6-2 என முதல் செட்டை கைப்பற்றிய மான்ஃபில்ஸ் 2வது செட்டை 6-7 என தவறவிட்டார். 3வது செட்டில் திறமையாக விளையாடிய மான்ஃபில்ஸ் 7-6 என கைப்பற்றிய இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா பிரேசிலின் ஆண்ட்ரியா இணை அமெரிக்காவின் பிரையன் இணையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. இதில் 7-6, 4-6, 3-10 என்ற செட் கணக்கில் போபண்ணா இணை தோல்வியடைந்தது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் வானிலை அறிக்கை. சென்னையில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகம் 38, குறைவு 27. கோவையில் அதிகம் 31, குறைவு 22. திருச்சியில் அதிகம் 38, குறைவு 27. சேலத்தில் அதிகம் 36, குறைவு 24. நெல்லையில் அதிகம் 37, குறைவு 28. ஊட்டியில் அதிகம் 17, குறைவு 11. புதுச்சேரியில் அதிகம் 38, குறைவு 29. கன்னியாகுமரியில் அதிகம் 31, குறைவு 27. நாகர்கோவிலில் அதிகம் 32, குறைவு 26. இந்திய அளவில் வானிலை அறிக்கை. டெல்லியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகம் 29, குறைவு 27. கொல்கத்தாவில் அதிகம் 31, குறைவு 27. பெங்களூரில் அதிகம் 29, குறைவு 20. திருவனந்தபுரத்தில் அதிகம் 30, குறைவு 25. உலக அளவில் வானிலை அறிக்கை. கொழும்புவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகம் 37, குறைவு 23. சிங்கப்பூரில் அதிகம் 31, குறைவு 25. சிட்னியில் அதிகம் 16, குறைவு 6. பாரிஸில் அதிகம் 21, குறைவு 14. லண்டனில் அதிகம் 23, குறைவு 13. துபாயில் அதிகம் 42, குறைவு 30.
இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன்வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.